நான் இங்க எதையும் உடைக்கவும் வரல, உங்க கிட்டேயும் வர மாட்டேன். பாருங்க, நான் உங்களை விட்டு தூரமா தான் இருக்கேன். சரி, எதுக்கு வந்திருக்க? அது உங்க ஃபோன். ஒட்டி வச்சிருக்கேன், உடைஞ்சு போச்சுல்ல. அது எங்க பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த உலகத்துல எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு தடவை உடைஞ்சு போச்சுன்னா கண்டிப்பா அதை ஒட்ட வைக்க முடியுமா? ஆனா நாம முழுமையா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்ன இது? அது தாமினி அக்கா, என்னால மோகனையோட ஃபோன் உடைஞ்சு போச்சு. ஆனா இப்ப கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, நான் ஒட்டி கொடுத்துட்டேன். நல்லா வேலை செய்யும். நீ இருக்க பாரு ராதா, எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை செய்யற? நான் மோகனுக்காக புது ஃபோன் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தாங்க. புது ஃபோனா? ஆமா, மோகன் எப்பவுமே லேட்டஸ்ட் ஃபோன் மட்டும் தான் வாங்குவாரு. இல்ல மோகன்? ரொம்ப அழகா இருக்குக்கா. இது என்ன விலைக்கா? ₹1 கிட்ட. அவ்வளவுதானா? 1000 ரூபாய் தானா? 1000 இல்ல ராதா, ₹1,00,000. ஒரு லட்சமா? அவ்வளோ காசு இருந்தா கிருஷ்ணருக்கு 10 திருவிழா பண்ணலாம். ஆனா தாமினி அக்கா, நீங்க எதுக்கு இவ்ளோ செலவு பண்ணீங்க? நான் தான் அவரோட போனை ஒட்டி கொடுத்துட்டேனே. அதுவும் இல்லாம உடைஞ்ச விஷயத்த எப்பவுமே ஒட்ட முடியும். அதுக்கு என்ன சரியா இருந்தா போதும். குஷி வந்துட்டா போல. கடவுளே கிருஷ்ணா, அவ கண்டிப்பா ஜெயிச்சிருக்கணும். குஷி, போட்டியில நீ ஜெயிச்சிட்டியா? அது வந்து நான் ஜெயிச்சிட்டேன். கிருஷ்ணா, போதும் போதும் போதும், என் கூட க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணாத. கங்க்ராச்சுலேஷன்ஸ் குஷி. எனக்கு நல்லா தெரியும் நீதான் ஜெயிப்பன்னு. குஷி, கங்க்ராச்சுலேஷன்ஸ் குஷி. ஐம் சாரி, நான் உன்னை அந்த மாதிரி சத்தம் போட்டிருக்க கூடாது. நியாயமா நான் உன்கிட்டயும் மன்னிப்பு கேட்கணும். ஐ மீன், என் கோவத்தை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, கொஞ்சம் ஓவரா பேசிட்டேன். பரவாயில்ல மோகன், கோவம் இருக்கிற இடத்துல தான்
குணம் இருக்கும்னு சொல்வாங்க. பட் குஷிக்காக நான் உன்னோட மனசு உழைப்பு இது எதையுமே பார்க்கலையே. உண்மையை சொல்லணும்னா அது உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தே ஆகணும். ஏன்னா குஷியை நீ இவ்வளவு அழகா ரெடி பண்ணிருக்க, சோ அதுக்கு உனக்கு கிஃப்ட் கொடுத்தாகணும்ல. ஆமா கொடுக்கணும். இன்னைக்கு குஷி ஜெயிச்சிருக்கானா அதுக்கு காரணம் நீதான். தேங்க்யூ தாமினி. எனக்கு உன்கிட்ட இருந்து எக்ஸாக்ட்லி என்ன gift வேணும்னு எனக்கு தெரியும் மோகன். அண்ட் அந்த கிஃப்ட்டுக்கு அப்புறமா நீயே நம்ம கல்யாண டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவ. மோகன் ஐயாவுக்கு தாமினி அக்காவுக்கு ஜோடி பொருத்த எவ்வளவு நல்லா இருக்கு. கிருஷ்ணா, இவங்க மேல யாரோட கண்ணும் படக்கூடாது. தேங்க்யூ so மச். ரெடி பண்ணது நீ, ஆனா பாராட்டு மட்டும் தாமினிகா. ஆங்கிலேயர் கூட இந்த மாதிரி தான் நிறைய விஷயம் பண்ணிருக்காங்க. மோகன் நியாயமா உன்னதான் ஹக் பண்ணிருக்கணும். பாத்தீங்களா கிருஷ்ணா, நான் தான் அப்பவே சொன்னேன்ல குஷி ஜெயிச்சிருவான்னு. அதே மாதிரி ஜெயிச்சிட்டா. எவ்வளவு அழகா இருந்தா, அப்படியே பார்க்க ஜான்சி ராணி மாதிரியே. இந்த பொண்ணுக்கு எவ்வளவு மூளை இருக்கு. அப்பா கிட்ட முரண்டு பிடிக்காம நல்ல விஷயங்கள கவனம் செலுத்தினானா அது அவளை பெரிய இடத்துக்கு கொண்டு போகும். இந்த கண்ணீர் இன்னைக்கு குஷி ஜெயிச்சிருக்கானா அதுக்கு காரணம் நீதான். தேங்க்யூ தாமினி. மோகன் ஐயா தாமினி அக்காவோட ஜோடி பொருத்தம் நல்லா இருக்குல்ல. அப்படியே சிவன் பார்வதி ஜோடி மாதிரி. அப்புறம் ஏன் நியாயமா அதுக்கு நான் சந்தோஷம் தானே படணும். ஏன் எனக்கு அழ வருது? அட, இது ஆனந்த கண்ணீர்ல. யாரு? உன் பாட்டி கரெக்டா தான் சொல்லிருக்காங்க. ராதா ஒரு முட்டாள்னு. இந்த ஆனந்த கண்ணீர்னால யாரோ தலையில அடிச்ச மாதிரி கூட இருக்குமா கிருஷ்ணா? சரி சொல்லு, எதுக்காக உன் ஃப்ரெண்ட இந்த வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிட்டுருக்க? மோகனுக்கும் எனக்கும் உள்ள உறவை சொசைட்டி முன்னாடி தெரியப்படுத்த. நிஹாரிகா டெல்லி சொசைட்டி சர்க்கிட்டோட குவீன். அவளுக்கும் தெரியணும் இல்லையா இந்த தாமினி இப்போ தாமினி மோகன் திரிவேதி ஆக போறான்னு. இப்படி எல்லாம் நடந்தா மோகனுக்கு கல்யாண டேட் ஃபிக்ஸ் பண்ற பிரஷரும் வந்துரும். ஆனா அவனுக்கு பிரஷர் கொடுத்து என்ன ஆக போகுது? இதையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த குஷி இருக்காளே, நம்ம மண்டைய போட்டுல உடைப்பா. அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது. அதுக்கான ஏற்பாடையும் நான் பண்ணிட்டேன். என்ன ஏற்பாடு? அதான் இன்னைக்கு கொரியர்ல வந்துச்சு. கொரியர்லையா? என்னன்னு சொல்லிட்டு போயிலன்னா எனக்கு தூக்கம் வராது. எங்க பார்த்தாலும் இந்த பொண்ணு வந்து நிக்கிறாளே, குஷிய தனியா ஒரு நல்ல போட்டோ எடுக்க விடுறாளா?
எவ்வளவு அழகா இருக்கால. இல்ல எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் குஷி இவ்வளவு சந்தோஷமா இருந்து நான் பாக்குறேன். என்ன கொஞ்சம் ஆட்டிடியூட் இருக்கு. அது அப்படியே அவங்க அப்பா மாதிரி. ஆ, அது என்னவோ உண்மைதான். தேங்க்யூ. யூ வெல்கம். அம்மா, நாளைக்கு உனக்கு என்ன பிளான்? நாளைக்கு எனக்கு ரொம்ப பிஸி டே. நாளைக்கு பிரைம் மினிஸ்டர் பார்த்து இந்தியாவோட பட்ஜெட்டை பத்தி கொஞ்சம் டீப்பா டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கு அடுத்த நாள் இந்தியன் கிரிக்கெட் டீமை செலக்ட் பண்ண வேண்டியிருக்கு. இப்படி அடுத்தடுத்து வேலை இருந்துகிட்டே இருக்கும். என்ன பண்றது? ஏன் ஏதாவது வேலை இருக்கா? சாரி சார். ஆ, அண்ணா, உங்களோட பிஸிய ஷெட்யூல்ல இருந்து எனக்காக கொஞ்சம் டைம் ஒதுக்க முடியுமா? ஆக்சுவலி நான் என்னோட ஒரு ஃப்ரெண்டை லஞ்ச் கூப்பிட போறேன். தாராளமா கூப்பிடு. நானா சமைச்சு போட போறேன். நான் எதுக்கு கேட்டேன்னா, நாளைக்கு எங்க கூட சேர்ந்து நீயும் லஞ்ச் சாப்பிடுறியா? ஹே, உனக்கு தான் தெரியும்ல எனக்கு இந்த லஞ்ச் கிஞ்செல்லாம் சுத்தமா பிடிக்காது. ஐ நோ மோகன். ஆனா அவ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. என்கேஜ்மெண்ட்க்கு வர முடியலன்னு தான் நாளைக்கு வரேன்னு சொன்னா. நமக்கு கல்யாணம் ஆக போகுது. ஆஸ் அ கப்பலா நாம சொசைட்டில கொஞ்சமாவது மிங்கிள் ஆகணும்ல, அதானே கரெக்ட்? அந்த மாதிரி எந்த சொசைட்டி ரூல் புக்ல எழுதி இருக்கு? ஆஸ் ஏ கப்பல் நாம சொசைட்டில சோஷியலைஸ் பண்ணாம போனா அப்ப மேரேஜ் லைசன்ஸ் கேன்சல் பண்ணிடுவாங்கன்னு எந்த புக்ல எழுதி இருக்கு? சொசைட்டிக்கு ரூல்ஸ் கிடையாது. ஆனா உனக்கு ரூல் புக் இருக்குல்ல? ஓகே, இன்னையில இருந்து நானும் உன்னோட ரூல் புக்கை ஃபாலோ பண்றேன். இன்னைக்கு நீ தானே சொன்ன குஷியை ரெடி பண்ணதுக்காக எனக்கு பிரைஸ் கிடைக்கணும்னா. சோ இதை என்னோட பிரைஸா நினைச்சு ஒத்துக்கோயேன். லஞ்ச் மட்டும் தான், வேற எதுவும் இல்ல. கிரேட். சோ இட்ஸ் ஃபைனல். நாளைக்கு 1 மணிக்கு நிஹாரிகா, ரன்வீர் ஓப்ரா, அப்புறம் அவங்க பையன் சிண்டு 3 பேர் வராங்க. மறந்துடாத. ஓகே? ஓகே. என்ன இது? gift. உன்னோட ஃபேவரட் பொம்மை. கேட்டுக்கிட்டே இருந்தல்ல? இப்ப இல்ல, நீ இத மதியானம் ஓபன் பண்ணணும். என்னோட கெஸ்ட் வராங்க, அவங்க போற வரைக்கும் நீ இத வச்சு விளையாடிக்க. ஆனா நீ வெளியவே வரக்கூடாது. எனக்கு நீ இத என்ன லஞ்சமா கொடுக்கறியா? அது லஞ்சமோ கிஃப்டோ நீ எப்படி வேணா எடுத்துக்கோ. லஞ்சம் தான், பட் நாட் பேட். குட் கேர்ள். தாமினி அக்கா, தாமினி அக்கா, நீங்க குஷி கிட்ட பேசிட்டு இருக்கும்போது பார்க்க அப்படியே யசோதா அம்மா மாதிரியே இருந்தீங்க. அப்புறம் ராதா, இன்னைக்கு என் ஃப்ரெண்ட் அவ ஃபேமிலியோட லஞ்சுக்கு வரா. அப்படியா? ஆமா, ஆனா உனக்கு குஷிய பத்தி தெரியும்ல, நீ கொஞ்சம் அவளை பாத்துக்கிறியா? குஷியை நான் பாத்துக்கிறேன்க்கா. தேங்க்யூ ராதா, உன்னை நம்பிதான் நான் அவங்கள வர சொல்லியிருக்கேனே. அந்த சிடு மூஞ்சி குஷிய உன்னாலதான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அவங்க அப்பாவும் கண்ட்ரோல்ல இருக்கணும், இல்லனா. பாத்தீங்களா கிருஷ்ணா, தாமினி அக்கா குஷி மேல எவ்வளவு பாசமா இருக்காங்க. அவ மனசுல இடம் பிடிக்க நிறைய விஷயம் பண்றாங்க. அவளை கெடுத்து குட்டிச்சவராக்குறதுக்கு கூட அவன் நிறைய பண்றான். இந்த கிஃப்ட கொடுத்து என் வாயை அடைக்க பாக்குறாளா அவ? ஆனா அவளுக்கு என்ன தெரியும், டான் வாயை அடைக்கிறது கஷ்டம் இல்ல, நடக்காத காரியம்னு. வாங்க வாங்க, உங்களுக்கு தான் காத்துட்டு இருக்கோம். வாங்க உள்ள வாங்க. வாங்க வாங்க. ஹாய், உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது. ஹாய். உன்னை பார்த்ததுல சந்தோஷம். ஆனா நீ பார்க்க அப்படியே தான் இருக்க. ஹாய் ரன்வீர், எப்படி இருக்க? அண்ட் யூ, நீ இவ்வளவு சப்பியா இருக்க. கம் கம் கம்.
மிஸ்ஸஸ் மோகன், என்னோட ஃபியான்சி. ஹலோ மோகன். ஹலோ. இவ நிஹாரிகா, அவரு ரன்வீர், அப்புறம் வாட்ஸ் அவங்க அப் பையன். ப்ரோ? செம்ம ஃபிட்டா இருக்கீங்க. ஆர்ம்ஸ்லாம் பயங்கரமா இருக்கு. ப்ளீஸ் உட்காருங்க. சரி. இவன் தான் சிண்டுவா? இவனை மேல வர வச்சு நான் யாருன்னு காட்டணுமே. தாமினி, நீ இருந்திருந்தேன்னா உன்னால அதை மறக்கவே முடியாது தெரியுமா? என்னோட கல்யாணத்தோட பார்ட்டி, ஓ மை காட், எவ்வளவு நல்லா இருந்துச்சு. டெல்லி முழுக்க இப்பவும் பேசிட்டு இருக்காங்க. எல்லாரும் அவ்வளவு என்ஜாய் பண்ணாங்க. கல்யாணமாகி 8 வருஷம் ஓடிடுச்சு. அன்னைக்கு ஷாருக் அப்படி டான்ஸ் ஆடினாரு. அதை இன்னும் கூட யாருனாலும் மறக்க ஷாருக்கா? முடியல தெரியுமா? ஆனா இந்த மீடியாக்காரங்க தான் அவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டாங்க. பேப்ஸ். மீடியாக்காரங்க, ஜேர்னலிஸ்ட். ஓ, ஆமா, நீங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க? அது ரொம்ப ஈஸி தான். மாஸ்க் போட்டு போவேன். ரொம்ப அதிகமான பேப்ஸ் இருந்தாங்கன்னா அப்போ கேப் போட்டுப்பேன். மங்கி கேப் தலைவழியா போட்டு கால் வரைக்கும் இழுத்துப்பேன். தட்ஸ் கிரேட் யார். ஆனா எனக்கு தொல்லை தாங்க முடியல. டெல்லியில தினமும் ஜிம்முக்கு வந்துருவாங்க. ஆரோ ஆரோ ஆரோன்னு. ஆரோ வாட்டர் வேணுமா உங்களுக்கு? நாங்க அதை தான் குடிக்கிறோம். இருங்க கொண்டு வர சொல்றேன். ஏ செல்லக்கண்ணு, சீக்கிரம் வா. ஆரோ ரன்வீர் ஓபராய். ஓ சாரி. ஆ, இவ எங்களோட செல்ல குஷி. என் பொண்ணு. ஹலோ ஆண்டி. ஹலோ செல்லோ. ஹலோ அங்கிள். அப்புறம் இவன் தான் எங்க பையன் சிண்டு. ஆண்டி, நான் சிண்டுவை என் ரூமுக்கு கூட்டிட்டு போகவா? நாங்க 2 பேரும் விளையாடுறோம். செல்லும், இப்போ சிண்டு எல்லார் கூட சேர்ந்து லஞ்ச் சாப்பிட போறான். சோ அப்புறம் விளையாடுங்க, ஓகே? தாமினி, இட்ஸ் ஓகே. பசங்க 2 பேரும் விளையாடட்டும். சரி போங்க. போங்க போங்க விளையாடுங்க. ஏய் நில்லு. ஒரு பிளாக் டீ கொண்டு வா. முதல்ல நான் குஷியை பார்த்துட்டு வரேன். அதுக்கப்புறம் டீ பிளாக் கொண்டு வரேன். உள்ள வா சிண்டு. This is my room. வாவ், ரொம்ப நல்லா இருக்கு. ஏய் குஷி, இங்க வா. அட, இங்க பாரு, சிண்டு ரொம்ப நல்ல பையன்ல. ஏய், இன்னைக்கு நீ கூட ரொம்ப அழகா இருக்க. இது உனக்கு சூப்பரா இருக்கு. சரி குஷி, இந்த பையன் கூட ஃப்ரெண்டா விளையாடணும். சண்டை போடாத, சரியா? ஓகே. இல்ல, நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. பண்ணிட்டா போச்சு, சத்தியம். அப்ப சரி, 2 பேரும் இங்க பத்திரமா விளையாடுங்க. நான் போய் வேலையை பார்க்கறேன். உனக்கு தெரியுமா சிண்டு, என்னோட ரூம் அப்படியே சவுண்ட் ப்ரூஃப். இங்க இருந்து எவ்வளோ கத்தினாலும் வெளியே கேட்கவே கேட்காது. வெளியில இருந்து எந்த சத்தமும் உள்ள வராது. கண்டிப்பா சத்தம் வெளியே கேட்காதுல்ல? கண்டிப்பா வெளியே கேட்கவே கேட்காது. அப்படின்னா ரொம்ப ஜாலியா இருக்க போறோம். நீ என்ன சொல்ற?
ஏய், என்ன பண்ற? பைத்தியம் பிடிச்சிருச்சா உனக்கு? ஏன் தூக்கி போடுற? இருடா வரேன் உன்ன. குஷி என்ன இந்த பையனும் மோசமா நடந்துக்கிறான்? இந்த ராதா எங்க போய் தொலைஞ்சா? செல்லக்கண்ணாக்கா, சமோசா பார்க்க நல்லா இருக்கு. ராதா நீ இங்க டேஸ்ட் பார்த்துட்டு இருக்க, அங்க பசங்க வீட்டையே ரெண்டாக்கிடுவாங்க போல இருக்கு. ப்ளீஸ் குஷியோட ரூம்க்கு போய் என்னன்னு பாரு. ராதா என் டாய்ஸ தூக்கி போட்டுட்டு என்கிட்டயே சண்டைக்கு வரியா? என்ன விடு. ஏன் என் டாய்ஸ தூக்கி போடுற? நான் அப்படிதான் தூக்கி போடுவேன். போடக்கூடாது. விடு.